ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4னுடைய 2026 ஷெட்யூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்லாம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர் ஃபீஸ் உங்களுக்கு 399 நீங்கள் பே பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெட்யூல்டு வைஸ் உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃப் கொடுத்துருவோம். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேட் நான் உங்களுக்கு ஏப்ரல் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 10 உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் நான் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குண்டான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 399 மட்டும்தான். ஒன் டைம் பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 399 பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன். ஸோ ஏப்ரல் 10 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 10 பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ் ரிவிஷன் கொடுத்துருவேன். செகண்ட் ஜிகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 12 பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 12 வரைக்கும் நான் என்ன நடத்தியிருக்கணும் அதுக்குண்டான டெஸ்ட்டு உங்களுக்கு 13 நான் கண்டக்ட் பண்ணுவேன். அதுக்குண்டான டைம் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த டெஸ்ட்லேருந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு சொல்ல போகிறீங்க. அடுத்த டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14 நடக்கும். பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த 3 பேட்சுக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு கொஸ்டின் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவேன். அது போக பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நீங்கள் 17 டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்த ஒரு இது டெஸ்ட் 2 மொத்தம் நீங்கள் 3 டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ இந்த 3 டெஸ்ட் எழுதும் போதே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கம்பைனாக வந்துடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் நான் கலெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். புக் பேக் கொஸ்டின், லைன் பை லைன் கொஸ்டின், ஒன்லைனர் கொஸ்டின்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே கவர் பண்ணி உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருவேன். ஸோ தேர்டு டெஸ்ட் நீங்கள் எப்போ எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 எழுதுவீங்க. 18லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் கொஸ்டின், ஐஎன்எம், சயின்ஸு, யூனிட் 1 and 2 இது எழுதுவீங்க. ஃபைனலாக 21 பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் இது வரைக்கும் என்ன நடத்தியிருக்கோ 10லேருந்து 20 வரைக்கும் என்ன எழுதியிருக்கீங்களோ அதில் உங்களுக்கு எல்லாமே நான் டெஸ்ட் பேட்சாக கொடுப்பேன். யார் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். இது பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தான் உங்களுக்கு டெஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணப்படும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிஎஃப் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸுமே நாங்கள் கொடுத்துருவோம். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது தான். இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், ஜிகே இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணி நீட்டாக உங்களுக்கு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி ஷெட்யூல் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் கேட்பாங்க, இங்கிலீஷ்லையும் கேட்பாங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த 6th to 12th வரைக்கும் இருக்கிறது எல்லாமே நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். 100 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கேட்பாங்க. மேக்ஸ் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு நான் பிடிஎஃப் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா 25 மார்க்ஸ் கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 12லேருந்து 15 மார்க்ஸுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸில் நம்ம எடுக்கணும். அடுத்தது ஐஎன்எம்மில் பார்த்தீங்கன்னா 4 to 5 மார்க்ஸ் கேட்பாங்க. பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 8 மார்க்கு. ஜியாகிரஃபி பாருங்கள் 5 to 6 மார்க்கு. சயின்ஸில் பாருங்கள் 12 to 15 மார்க்கு. எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா 7 to 8 மார்க்கு. கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 20லேருந்து 22 மார்க்ஸ் கேட்பாங்க. அப்புறம் ஜிஎஸ், ஜிகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ் கேட்பாங்க. யூனிட் 1 and 2 அப்போது உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது இதுலேருந்து தான் வரும். ப்ளஸ் அதனுடைய மார்க்ஸ் தான்
ஓகேவா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? இப்போது இதில் நம்ம என்னென்ன டாபிக் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நியூ சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குரூப் 4 to 2A இது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு ஹெட்லைன் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு 1ல் வந்து பாருங்கள், பொது அறிவியலை பற்றி ஒரு 5 கேள்வி வந்து கேட்பாங்க. அடுத்தது அழகு 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவியியல் 5 கேள்வி. அடுத்தது அழகு 3, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். ஓகேங்களா? இந்தியா வரலாறை பற்றி கேட்பாங்க, பண்பாட்டை பற்றி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம், அதில் வந்து மொத்தம் ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. அடுத்தது அழகு 4ல் வந்து பாருங்கள், இந்திய ஆட்சி பற்றி கேட்பாங்க. ஸோ இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆட்சிகளை என்னென்ன அப்படிங்கிறது ஒரு 15 கேள்விகளுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது அழகு 5, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இந்திய பொருளாதாரத்தை பற்றியும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வளர்ச்சி நிர்வாகத்தை பற்றியும் கேட்குறாங்க. அது எத்தனை மார்க்குக்கு வரும்னா 20 மார்க்குக்கு வரும். ஓகேவா? அடுத்தது தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அறிவியல் இயக்கங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பற்றியும் இருக்கக்கூடிய ஒரு இயக்கங்களை பற்றி தான் கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 கேள்வி வந்து கேட்பாங்க. அடுத்தது பகுதி 6, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவேன். அழகு 1 பகுதி 6ல் வந்து பார்த்திங்க திறனாய்வும் மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவும். திறனாய்வை பற்றியும் மனக்கணக்கு பற்றியும் நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கு பேஸ் பண்ணி வரும். திறனாய்வு அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து 15 கேள்வி கேட்பாங்க. அழகு 2ல் காரணவியல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு 10 கேள்வி வந்து கேட்பாங்க. அடுத்தது பகுதி 3ல் வந்து பாருங்கள், தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகு 1ல் இலக்கணம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. அதில் வந்து 25 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்தது அழகு 2 சொல்லகராதி. ஓகேவா? சொல்லகராதி அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு வந்து 15 கேள்வி கேட்பாங்க. அடுத்தது அழகு 3ல் எழுதும் திறன் வந்து 15 கேள்வி. கலை சொற்கள் ஒரு 10 கேள்வி. அழகு 5ல் வந்து பாருங்கள், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். ஓகேவா? இதில் ஒரு 15 கேள்வி. அழகு 6ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எளிய மொழிபெயர்ப்பு, இதில் ஒரு 5 கேள்வி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகு 7 இலக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும். ஓகேவா? இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 கேள்வி வந்து கேட்பாங்க. இதில் வந்து என்ன ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இவ்வளோ டாபிக்ஸுமே சேர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 299க்கு இருந்ததை உங்களுக்கு நாங்கள் ஆஃபரில் போட்டிருந்தது ஜஸ்ட் 199க்கு போட்டிருந்தது. உங்களுக்கு ஆஃபர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏப்ரல் மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த பேட்சுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஜஸ்ட் 399க்கு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இவ்வளோ டாபிக்ஸுமே உங்களுக்கு கவர் ஆயிரும். இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே 1 by 1 உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு நீட்டாக டெஸ்ட் பேட்சுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் என்னென்னவோ அப்பப்போ உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ணி நீட்டாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட்டு நீங்கள் 399 மட்டும் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணி விட்டுருவோம். கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10th உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான் ஷெட்யூல்டு வந்து போட்டிருப்பேன். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.